நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால்னு சொல்லி மகாகவி பாரதி பாடினாரு. எந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் பார்த்து பாடியிருப்பாருன்றது இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. ஆஓசி என்ன இழுத்தாரு, அவருக்கு செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால அவர் என்ன இழுத்தாரு அந்த ஜெயில, அவர் படகோட்டி. இந்த கரையில இருந்து கூட்டிட்டு போய் ஆளுங்க அந்த பக்கம் இறங்கி விட்டு வருவாரு. கடல்ல கப்பல் இழுத்தாரு. இவங்க போட்டல் காப்பல, உனக்கு கப்பல் இழுத்தாப்புற. நான் நினைச்சேன் இந்த துரியோதனன் மாதிரி பாஞ்சாலியோட சாரி எல்லாம் பிடிச்சு ஒரு சுதந்திர போராட்ட வீரர். தமிழர்கள் ஒவ்வொருவரும், இன்னும் சொல்ல போனா இந்தியர்கள் அனைவரும் தன்னுடைய பூஜை அறையில வச்சு கும்பிட வேண்டியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருந்து அவர் சொத்தெல்லாம் இந்த தேசத்துக்காக இழந்து நம்முடைய மக்களுக்காக கப்பல் விட்டு அந்த கப்பலை சதி செய்து வெள்ளக்காரன் அந்த கம்பெனியை ஸ்டீம் நேவிகேஷன், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வீழ்த்திய போது சிறைக்கு சென்று அவர் ஜெயிலுக்கு போறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்தது. அந்த கலவரத்துல பொதுமக்களை 4 பேரை சுட்டான்றதுக்காக தான் அப்போ சப் கலெக்டரா இருந்த ஆஷ அவன் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் போய் நம்முடைய வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டார். ஆஷ வாஞ்சிநாதன் சுட்டுக் கொள்வதற்கு காரணமே நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவ்வளவு பெரிய ஒரு மகான். அதற்கு அப்புறம் வெளில தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டு நம்முடைய மக்களுக்காக மண்ணெண்ணெய் கடை வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டினார். தன்னுடைய குடும்பம் அவ்வளவு வறுமையில் இருந்தது. அப்ப கூட அவர் இந்த தேசத்தினுடைய அந்த பாரத மாதாவுடைய சேவையை விடல. இன்னும் சொல்ல போனா தமிழுக்கான சேவையை விடல. எவ்வளவோ புத்தகங்கள் எழுதினார், திருக்குறளுக்கு உரை எழுதினார், நிறைய எழுதினார். கடைசி வரைக்கும் அவருடைய தமிழ் பணியும் இந்திய தேசத்தினுடைய பணியும் ஓயவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகான இந்த சன் நெட்வொர்க் காரணங்க இவ்வளவு மோசமா பேசுறாங்க. இந்த சன் நெட்வொர்க் நிர்வாகம் பெருந்தகையாளர் வ.உ.சி அவர்களை இழிவுபடுத்தியதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ நெட்வொர்க்ல போடணும், நியூஸ்ல போடணும், உன்னுடைய டிவியில போடணும், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி சொல்லி போடணும். இல்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் இந்த சன் நெட்வொர்க்கை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். உங்களுடைய டிவியில எல்லாம் சன் டிவி நீங்க பார்க்க கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். உண்மையிலேயே மரத்தமிழனாக இருந்தா உங்களுடைய உடம்பெல்லாம் தமிழ் ரத்தம் ஓடுதுன்னு சொன்னா இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்முடைய வ.உ.சி அவர்களை இழிவுபடுத்திய இந்த நயவஞ்சக நரிகளுக்கு நாம சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும். ஆகையால மக்கள் அனைவருக்கும் நான் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறேன். சன் நெட்வொர்க்குக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா இந்த சன் நெக்ஸ்ட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த சன் நெட்வொர்க்கினுடைய டிவியில அந்த சேனல்ஸை யாரும் பார்க்காதீங்க.